Hi குட்டீஸ், வாங்க இன்னைக்கான டாபிக் போலாம். இன்னைக்கான டாபிக் பாத்தீங்கன்னா மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா நீட் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த லெசன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு வந்து இந்த லெசன் நான் டீச் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதே மாதிரி இந்த லெசன் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சேனல்ல வந்து 7th பையன் ஒரு பையன் வீடியோ போட்டுட்டு இருக்கான். தயவுசெய்து நீங்க பிடிச்சா பாருங்க, பிடிக்கலாட்டி பரவாயில்லை. கொஞ்சம் மோட்டிவேஷனுக்காகத்தான், நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பையனோட வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போமே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மோஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத் லென்த்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, வெலாசிட்டினா என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்ன, இது எல்லாமே ஃபுல்லாக ரிலேட்டிவ் வெலாசிட்டி, இது எல்லாமே ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி, கைனமெட்டிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ், யூனிஃபார்ம் அக்சலரேட்டட் மோஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு, சரிங்களா? நான் உங்களுக்கு இதை விட எக்ஸ்ட்ராவாகவும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நான் ஏன்னா இதை விட எக்ஸ்ட்ராவாக நீட் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். சம்ஸ் எல்லாம் எப்படி போடுறது, இந்த ஃபிசிக்ஸில் வந்து 3.3 தேர்ட் சாப்டரில் சம்ஸ் எப்படி டிரைவ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஏன்னா எனக்கு வியூஸ் போச்சுன்னா நான் கொஞ்சம் இந்த பேடு வாங்கி உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து வியூஸ் வந்து ஜாஸ்தி இன்னும் சஃபிஷியண்ட்டாக வரல. எனக்கு வந்து இன்னும் மணி என் கைக்கு வரல, அதனால என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு அந்த பென் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எழுதி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மவுஸை வச்சு என்னால் எழுதவே முடியல. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் வீடியோஸே நான் போடலை. கொஞ்சம் எழுதி சொல்லி கொடுத்தா தான் மேத்தமெட்டிக்ஸ் வீடியோஸ் வந்து நல்லா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு மேக்ஸ் வீடியோஸ் நான் 10th போடல, 11th போடல. ஐம் வெரி வெரி சாரி ஃபார் தட். ஏன்னா நீ அடுத்து போகிறதுல எனக்கு ஓரளவுக்கு இன்கம் வந்துச்சுன்னா அந்த இன்கம் வச்சு தான் நான் போடணும்னு நினச்சிட்ருக்கேன். சாரி, உங்களுக்கு நான் வந்து நம்பிக்கை துரோகம்லாம் பண்ணலை. ஆனால் என்னோட சுச்சுவேஷன் அப்படி. நம்ம வந்து கொஞ்சம் ஏழப்பட்ட குடும்பத்தில் ஏழப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வர்றோமா, அதனால நம்மளே கையை ஊண்டி எந்திரிக்கி நிற்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ வாங்க பார்ப்போம், இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன், சரிங்களா? மோஷன் இஸ் காமன் டு எவ்ரி ஒன் இன் த யூனிவர்ஸ். இந்த உலகத்தில் வந்து மோஷன் வந்து எல்லாத்துக்கும் பொது இல்லைங்களா? மோஷன் இல்லாத இடமே இல்லை இல்லைங்களா? காத்தடிக்குது, மோஷன். கார் போகுது, மோஷன். ஃப்ளைட் போகுது, மோஷன். சன்னு மூவ் ஆகுது, மோஷன். எர்த் ரொட்டேட் ஆகுது, மோஷன். இது எல்லாமே மோஷன் இல்லைங்களா? வி வாக்ஸ், ரன் அண்ட் ரைட் அ பைசைக்கிள். ஈவன் when we are sleeping, நம்ம ஸ்லீப் பண்ணும்போது கூட நம்ம மோஷனில் இருக்கிறோம். எப்படி? இந்த காற்று வந்து உள்ளே போகுது, ஏர் மூவ்ஸ் இன்டு அண்ட் அவுட் ஆஃப் அவர் லங்ஸில் உள்ளே போயிட்டு வெளியே வருது. அண்ட் பிளட் ஃப்ளோஸ் இன் ஆர்டரிஸ், நம்மளோட ஆர்டரிஸில் என்ன ஆகுது? பிளட் ஃப்ளோ ஆகுது. அண்ட் வெயின்ஸ்லையும் பிளட் ஃப்ளோ ஆகுது. We see leaves falling from the tree, மரத்துலேருந்து இழை விழுகுது. வாட்டர் ஃப்ளோயிங் டவுன் டேம்ல போகிறதா இருக்கட்டும், வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிறதா இருக்கட்டும் ரிவரில், இதுவும் மோஷன். ஆட்டோமொபைல்ஸ், காரு, பைக்கு, பஸ்ஸு, ஆட்டோ எதுவாக இருக்கட்டும். அண்ட் பிளைன்ஸ் கேரிங் பீப்புள் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், இது எல்லாமே என்ன பண்ணுது? பஸ்ஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எல்லாமே நம்மளா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகுது. மோஷன்னா என்ன கான்செப்ட்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நகர்றோம், ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் நகர்றோம். இதுக்கு பேர் தான் மோஷன். உலகம் எர்த் ரொட்டேட்ஸ் ஒன்ஸ் எவ்ரி 24 hours. ஓகே, ரிவால்வ்ஸ், ரொட்டேட்ஸ்னா சுற்றுறது, தன்னைத்தானே சுற்றிக்கிறது. ரிவால்வ்ஸ்னா சுற்றி வர்றது. சன்னை வந்து சுற்றி வருது, 1 yearக்கு ஒரு தடவை சன்னை வந்து சுற்றி வருது, சரிங்களா? அது சுற்றி வர்றதுக்கு 1 year இழுத்துரும், சரியா? அப்போ வந்து இன் 1 year. ஓகே, அடுத்து வந்து த சன் இட் செல்ஃப் இன் மோஷன். அந்த சன் என்ன பண்ணுது? தன்னை சுற்றி வருது. இந்த மில்கி வேல தன்னை சுற்றி வருது. மில்கி வேல இந்த வானத்தில் இருக்குல்ல, அந்த இது. அதுக்கப்புறம் விச் இஸ் அகெயின் மூவிங் வித்தின் அ லோக்கல் குரூப் ஆஃப் கேலக்ஸி. லோக்கல் குரூப் ஆஃப் கேலக்ஸியில் அது மோஷனில் இருக்குது. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க? எல்லா பொருளுமே மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்க, அவ்வளோதான். மோஷன் இஸ் சேஞ்ச் இன் பொசிஷன், தன்னோட இடத்தை விட்டு இன்னொரு இடத்த நகல்றது. ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் டைம், ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல தன்னோட இடத்தை விட்டு நம்ம நகர்ந்து நின்னோம்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மோஷன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஹவு டஸ் த பொசிஷன் சேஞ்ச் வித் டைம், எப்படி அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகுது டைம் படி அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் தான் இந்த சாப்டர், சரிங்களா? we shall learn how to describe the motion. அந்த மோஷனை நம்ம எப்படி சொல்லலான்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில், சரிங்களா? ஃபார் திஸ் we develop the concept of velocity and acceleration. இந்த இடத்துல தான் velocity acceleration பற்றி நம்ம அதிகமாக படிக்க போகிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்க மாதிரி தான் we shall confine ourselves to study of motion
ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அலாங் அ ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்து நம்ம மோஷன் பற்றி இப்போது நிறைய மோஷன்ஸ் இருக்குது. மோஷன்லேயே நிறைய விதமான மோஷன் இருக்குது. நம்ம படிக்க போகிற மோஷன் வந்து ரெக்டிலினியர் மோஷன், அதாவது ஸ்ட்ரைட் லைனில் போகிற அந்த மோஷன். இப்போ நீங்கள் ரோட்டில் பைக்கில் போகிறீங்க, இல்லை ரோட்டில் சைக்கிளில் போகிறீங்க, இல்லை ரோட்டில் கார் போகுது, இது எல்லாமே ரெக்டிலினியர் மோஷன். சரிங்களா? ஒன் டைமென்ஷன் மோஷன் சொல்லுவாங்க. அதை ஒரு டைமென்ஷன் மோஷன். ஒரு ஸ்கேலில் நீங்கள் ஒரு லைன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வெறும் ஒரே டைமென்ஷன். இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் படிச்சிருப்பீங்க, கோஆர்டினேட் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பார்த்துருப்பீங்க. அது 2 டைமென்ஷன் சொல்லுவாங்க. அதை அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இல்லாமல் ஒரே ஒரு கோடு மட்டும் நீங்கள் 5 சென்டிமீட்டரில் போட்டு அந்த 5 சென்டிமீட்டரில் நடுவில் 0 போட்டு 1 2 3 4 5 6ன்னு எழுதுனீங்கன்னா அதை வந்து ரெக்டிலினியர் மோஷன், அதாவது ஒன் டைமென்ஷன் மோஷன். கார் போகிறது ஒன் டைமென்ஷன் மோஷன், ரெக்டிலினியர் மோஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் சொல்கிறாங்க, we shall confine ourselves to study the motion of an object along a straight line. ஒரே லைனில் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் அந்த மோஷன் இருந்துச்சுன்னா அந்த மோஷனை ரெக்டிலினியர் மோஷன் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ரெக்டிலினியர் மோஷன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஆங்கிரி பேர்ட் விளையாடாமல் இருந்திருக்க மாட்டீங்க. ஆங்கிரி பேர்ட் பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு. அப்படியே இங்கேருந்து இழுத்து விட்ட உடனே நேராக போகுது பாருங்க. ஆங்கிரி பேர்ட் விளையாண்டுருப்பீங்க. இதை வந்து ரெக்டிலினியர் மோஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், ஒரே சைடில் பாருங்கள், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் நகல்றத இதைத்தான் நம்ம ரெக்டிலினியர் மோஷன் சொல்லுவோம். ஒரே சைடு ஸ்ட்ரைட்டாக நகலுது பார்த்தீங்களா, இதைத்தான் ரெக்டிலினியர் மோஷன் சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ரெக்டிலினியர் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஃபார் த கேஸ் ஆஃப் ரெக்டிலினியர் மோஷன் என்ன சொல்கிறாங்க? For the case of rectilinear motion with uniform acceleration. Uniform acceleration இல்லையா, as the set a simple equation can be obtained. இது மூலமா நம்மளுக்கு என்ன வரும்னா simple equations கிடைக்கும். அதே மாதிரி finally to understand the relative of nature of motion. மோஷனோட நேச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரிலேட்டிவ் நேச்சர் ஆஃப் மோஷனோட நேச்சர் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு ஒன்று நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் அந்த கான்செப்ட்லேயே நம்மளுக்கு லாஸ்ட்டில் வர்றது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி. சரிங்களா? அதை பற்றி நம்ம படிப்போம். அதே மாதிரி இன்னொரு டிஸ்கஷன் நம்ம வந்து இதை பற்றி படிக்கும்போது நம்ம என்ன படிப்போம்னு பார்த்தீங்கன்னா, we shall treat the object in motion. இப்போ ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏரோப்ளைன் பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு இல்லைங்களா? ஏரோப்ளைன் வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசு. ஆனால் நம்ம வானத்தில் பறக்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப குட்டியாக தெரியும். சரிங்களா? இதுதான் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. திஸ் அப்ராக்சிமேஷன் இஸ் வேலிட் as so far as the size of an object. அதோட சைஸ் ஆஃப் an object எப்படி இருக்கும்னா ஸ்மாலர் தேன் த டிஸ்டன்ஸ். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேலே போயிருந்தா அந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப குட்டியாக தெரியும். சரிங்களா? டிஸ்டன்ஸை விட அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் போனதுனால அது என்ன ஆகிடும்? குட்டி ஆகிடும். அது டிஸ்டன்ஸ் அதிகமாகிடும், அதோட சைஸ் என்ன ஆகிடும்? குட்டி ஆகிடும். அப்போ அதோட சைஸை விட ரொம்ப அதிகமான தூரத்தில் இருக்குது அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதுதான் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக ஏரோப்ளைன் சைஸ் எவ்வளவு பெருசு, அது என்ன பண்ணுது? தன்னோட சைஸை விட அதிக தூரத்தில் அது பறக்குது இல்லையா? தன்னோட சைஸை விட ரொம்ப தூரத்தில் அது பறக்கிறனால தான் நம்மளுக்கு குட்டியாக தெரியுது. அது அப்போது இட் மூவ்ஸ் இன் அ ரீசனபிள் டிரெக்ஷன் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன பண்ணுது? அது மூவ் ஆகுது. இன் அ குட் நம்பர் ஆஃப் சிச்சுவேஷன் இன் ரியல் லைஃப். நம்மளோட ரியல் லைஃப்லேயே மோஷன் பார்த்தினா நிறைய விஷயம் இருக்குது. நிறைய விஷயம் நம்ம ரியல் லைஃப்லேயே பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. த சைஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்டோட சைஸ் கேன் பி நெக்லெக்டட் அண்ட் தே கேன் பி கன்சிடர். சைஸை பற்றி நம்ம எடுத்துக்கவும் செய்யலாம், இல்லை எடுத்துக்காமையும் இருக்கலாம். சரிங்களா? ஆஸ் பாயிண்ட் லைக் ஆப்ஜெக்ட் வித்தவுட் மச் எரர். சரிங்களா? ஒரு சில டைமில் நம்ம ஆப்ஜெக்டோட சைஸை எடுத்துக்காம கூட போவோம். சரிங்களா? மோஷன் பற்றி படிக்கும்போது சைஸ் வந்து அவ்வளோ பெருசாக வந்து இருக்குது. அந்த பாயிண்ட் ஆப்ஜெக்டில் பாயிண்ட் மாஸ் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு பாயிண்டில் மட்டும்தான் ஆப்ஜெக்டோட மாஸோ வெயிட்டோ நம்ம எடுத்துப்போம். இந்த கைனமெட்டிக்ஸில் நம்ம அதிகமாக படிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரெக்ஷன் பற்றி அதிகமாக படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரெக்ஷன் அண்ட் மேக்னிடியூட், இதை பற்றி தான் அதிகமாக படிக்க போகிறோம். மேக்னிடியூட் கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துறேன். மேக்னிடியூட்னா என்ன, அதை எப்படி டிரைவ் பண்ணுறாங்க, அதோட சிம்பிள் என்ன,
இது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி கேப் சிம்பிள் போட்டிருப்பாங்க, மேலே வி மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த கேப் சிம்பிள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். இது 2 தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன், ஃபிசிக்ஸில் நீங்கள் கிங் ஆகிடுவீங்க. இந்த 3rd சாப்டர் தெரியாமல் நீங்கள் 4th 5th 6th நீங்கள் படிக்கவே முடியாது தம்பி, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன் கைனமெட்டிக்ஸ் வி ஸ்டடி, நம்ம என்ன பேஸில் ஸ்டடி பண்ணுவோம். என்னோட சாரிப்பா நான் இடையில உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். என்னோட நோட்ஸ் உங்களுக்கு நான் வந்து என்னோட வெப்சைட்டில் லிங்க் கீழே தர்றேன். என்னோட வெப்சைட்டில் நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அதை அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் நோட்ஸ் வேணும்னா அதை எடுத்துக்கலாம், சரிங்களா. நான் கைப்பட எழுதுன நோட்ஸு, சரிங்களா. எங்கேயும் நாங்கள் காப்பி பண்ணல, நாங்கள் கைப்பட எழுதுன நோட்ஸ் டைப் பண்ணுறோம், கைப்பட எழுதுகிறோம் நோட்ஸு. அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ தான் எடுத்திருப்பேன். ஃபோட்டோ எனக்கு என்னோட நோட்ஸை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து உங்கள் இதில் நான் அப்ளை பண்ணி விடுறேன். அந்த வெப்சைட்டில் நான் என்னோட பிளாகரில் போட்டு விட்றேன். நீங்கள் வந்து அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா. In kinematics we study the ways to describe motion without going into the cause of motion, சரிங்களா. அதாவது மோஷன் எதனால் நடந்துச்சுன்னு அதை பற்றியெல்லாம் பார்க்காம அது எப்படி நடந்துச்சுன்னு, அதாவது அந்த காசு, அந்த ரீசன், அந்த காரணம் என்னன்னு தெரிய வேணாம். ஒரு மோஷன் நடக்குதுன்னா அது காரணத்தை பற்றி படிக்க போகிறதில்ல. நம்ம மோஷன் பார்த்தோன்னா காரணம் நம்மளுக்கு தேவையே இல்லை அந்த சாப்டரில். அதை பார்த்தோன்னா காரணத்தை பற்றி நம்ம படிக்க போகிறதில்ல. அந்த மோஷனோட எவ்வளோ ஸ்பீடில் போச்சு, அந்த மோஷன் எந்த டிரெக்ஷனில் போச்சு, இதை பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம். எதனால் அந்த மோஷன் நடந்துச்சுன்னா அந்த கைனமெட்டிக்ஸில் படிக்க தேவையே கிடையாது. கைனமெட்டிக்ஸுங்கிறது அது சம்மந்தமான ஸ்டடீஸ் கிடையாது, சரிங்களா. கைனமெட்டிக்ஸுங்கிறது அதோட டிரெக்ஷன், அதோட மேக்னிடியூட், எந்த அளவில் அந்த மோஷன் நடந்துச்சு, அந்த மோஷன் எந்த டிரெக்ஷனில் நடந்துச்சு, எவ்வளவு நடந்துச்சு, எவ்வளோ ஸ்பீடில் நடந்துச்சு, எவ்வளோ ஆக்சிலரேஷன் கொடுத்தாங்க அதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் படிக்க போகிறோம். இதில் வந்து பேசிக் கான்செப்ட், ஆக்சிலரேஷன்னா என்ன, ஸ்பீட்னா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்ன, பாத் லென்த்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுத்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா நானும் இதை பற்றி நான் வெரிஃபிகேஷன் எழுதியிருக்கேன். என்னோட இப்போ பிடிஎஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் என்னோட பார்த்தீங்கன்னா நோட்ஸு. பார்த்தீங்கன்னா பேசிக் பார்த்தோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸில் என்ன படிக்கிறோம். மெக்கானிக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் ஆஃப் ஸ்டடீஸ் விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் ரெஸ்ட் அண்ட் இன் மோஷன். பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸில் பற்றி நம்ம என்ன படிக்கிறோம், ஸ்டாட்டிக்ஸில் என்னென்ன படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மோஷன் ரெஸ்ட் பற்றி தான் படிக்கிறோம். ஈக்குவலிபிரியம்னா நீங்கள் லாஸ்ட் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஈக்குவலிபிரியம்னா நம்ம வந்து 2 பக்கம் ஈக்குவலாக ஃபோர்ஸ் கொடுக்குறோம். நம்ம 2 பக்கம் ஈக்குவலாக ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ இந்த பொருள் வந்து நகலவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து ஈக்குவலிபிரியம், அதாவது வேலையே நடக்கலைன்னு அர்த்தம். கைனமெட்டிக்ஸில் நான் சொன்ன மாதிரி மோஷன் பற்றி படிக்க போகிறோம். ஆனால் எதை பற்றி படிக்க போகிறது இல்லை, காஸ் ஆஃப் மோஷன், அதாவது எதனால் மோஷன் நடந்துச்சுன்னா பற்றி படிக்க போகிறதில்ல, நம்ம மோஷன் பற்றி படிக்க போகிறோம், சரிங்களா. டைனமிக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து காஸ் ஆஃப் மோஷன் எதனால் நடந்துச்சுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்னா ஒரு மோஷன் எப்போ ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா an object is said to be rest if it does not changes its position with time. டைமோட சேர்ந்து தன்னோட பொசிஷனை மாற்றலை அப்படின்னு சொன்னோம்னா அது ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். இப்போ என் பொண்ணோ என் பையனோ என்ன பார்க்குறாங்கன்னா அவங்கள பொறுத்தவரை எனக்கு என்ன தோணுனான்னு நான் உட்காந்துருக்கேன். ஐ எம் இன் ரெஸ்ட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வேர்டு, அழகான வேர்டு உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரேம் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம் ரெஃபரன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்வையில் நான் உட்காந்துருக்கேன், சரிங்களா. அவங்களோட பார்வையில் நான் உட்காந்துருக்கேன். இப்போ நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, இதுக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிள் வந்து ட்ரெயின் தான். ட்ரெயினுக்கு வெளியே நம்ம வந்து சீட்டில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். வெளியே வந்து ஒரு பெஞ்ச் போட்டிருப்பாங்க, அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கோம். அப்போ ட்ரெயினில் போகிறவங்க நம்மளுக்கு எப்படி தெரிவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறவங்க மோஷனில் இருக்கிற மாதிரி தெரிவாங்க. அவங்க நம்மளை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரெஸ்ட்டில் உட்காந்துருக்க மாதிரி, அதாவது நம்ம ரெஸ்ட்டில் உட்காந்துருக்க மாதிரி நம்மளுக்கு தோணும். அவங்க போகிறவங்க வந்து மோஷனில் இருக்கிற மாதிரி தோணும் நம்மளுக்கு, சரிங்களா. அப்போ அவங்க உள்ளே உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, உள்ளே உட்காந்துருக்கவங்க ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருக்காங்க, அதாவது ட்ரெயினுக்குள்ளே மூவ் ஆகிற ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருக்கவங்க. இப்போ அவங்க நம்மளை பார்க்குறாங்க. அவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் ஆகிற மாதிரி தெரியும், அவங்க ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரிவாங்க. இப்போ என்ன லாஜிக்கு, ஃபஸ்ட்டு நான் வெளியே உட்காந்துருக்கேன், ட்ரெயினுக்கு வெளியே பெஞ்சில் உட்காந்துருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் போகுதுன்னா அது மோஷனில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும், சரிங்களா. அப்போ ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா நான் மோஷனில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். இதுதான் சொல்லுவாங்க, இதுதான் ரெஸ்பெக்ட் இட்ஸ் சரௌண்டிங்னு சொல்லுவாங்க. அவங்க சரௌண்டிங்கை பொறுத்து அது ரெஸ்ட்டில் இருக்கா மோஷனில் இருக்கான்னு டிசைட் ஆகுது, சரிங்களா. அப்போது ரெஸ்ட்டில் இருக்கா மோஷனில் இருக்கான்னு எப்போ டிசைட் ஆகும்னா அதோட சரௌண்டிங்கை பொறுத்து. ஒரு பொருள் தன்னோட இடத்த விட்டு வேற இடத்துக்கு நகழுது,
ஒரு டைம் கன்செப்ஷனில் அது நகலுது அப்படின்னா அதை நம்ம வந்து ரெஸ்ட்டு இல்லை நகலுதுன்னா மோஷன்னு சொல்லுவோம். நகலில் அப்படியே இருக்குன்னா அது ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அது எதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங்கை பொறுத்து, அந்த பார்க்குறவங்களோட பார்வையை பொறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து இதுக்கு வந்து நல்ல எடுத்துக்காட்டு வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கலில் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 0ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஆரிஜின்னு இது கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பாயிண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா ஆரிஜின். ரெஸ்ட்டு இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ரெஸ்ட்டுன்னா என்னென்னா ஒரு பொருள் நகலவே இல்லை, சரியா, இன்னொருத்தரோட பார்வையில் அந்த பொருள் நகலவே இல்லை, அதுக்கு வந்து நம்ம ரெஸ்ட்டுன்னு பேர் கொடுக்குறோம். சரியா, மோஷன் எப்போ சொல்லுவோம், இன்னொருத்தர் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம பார்க்கும்போது அந்த பொருள் நகலுது, அப்போ அது மோஷன். சரியா, அதனால தான் சொல்கிறேன் சரௌண்டிங், ரெஸ்பெக்ட் டு த சரௌண்டிங், ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சரௌண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரேம் ரெஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரேம் ரெஃபரன்ஸ்னால் என்னது, ஒருத்தர் நம்மளை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்களோட ஃப்ரேம் ரெஃபரன்ஸ். இப்போ ட்ரெயினில் இருக்கிறவங்க பார்க்குறாங்கன்னா ட்ரெயின் தான் ஃப்ரேம் ரெஃபரன்ஸ். சரியா, ஃப்ரேம் ரெஃபரன்ஸ் எங்கேருந்து அவங்க என்ன பார்க்குறாங்க அதை பொறுத்து தான் சொல்கிறது. சரியா, ஃப்ரேம் ரெஃபரன்ஸ் நான் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கேன், ட்ரெயின் மூவ் ஆகுதுன்னா என்னோட ரெஃபரன்ஸ் படி, என்னோட கருத்துப்படி அந்த ஃப்ளைட் வந்து மூவ் ஆகுது. சரியா, ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க பார்க்கும்போது அவங்க சும்மா உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், நம்ம நகல்ற மாதிரி இருக்கும். அப்போது அவங்களோட பார்வைப்படி நான் நகண்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, இதுதான் ஃப்ரேம் ரெஃபரன்ஸ். ஓகே, ஏன்னா அந்த வார்த்தை இருக்குது உங்களுக்கு, அது புரியாது இல்லையா, அதனால நான் சொல்லிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா மோஷனோட பாயிண்ட் என்னென்னா சுற்றி இருக்கிறவங்களோட கருத்துப்படி. மோஷனுங்கிறது என்னென்னா நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகல்றது, குறிப்பிட்ட டைமில் நம்ம நகண்டு போகிறோம். நான் சொன்ன மாதிரி பாயிண்ட் மாஸ், பாயிண்ட் ஆப்ஜெக்ட். ஏரோப்ளைன் நான் சொன்னேன்னா இல்லையா, ஏரோப்ளைன் மேலே பறக்குது. சாரி, பின்னாடி வந்து சவுண்டு வருது, பைக் போகிற சவுண்டெல்லாம் கிடைக்குது. ஐ எம் வெரி சாரி. ஏன்னா நான் மார்னிங்கில் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், நைட்டில் நான் பண்ண முடியாது, மார்னிங்கில் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஐ எம் வெரி வெரி சாரி ஃபார் தட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பாயிண்ட் மாஸ் இல்லை பாயிண்ட் ஆப்ஜெக்ட். அதாவது ஏரோப்ளைன் ரொம்ப தூரத்தில் பறக்குது. ஏரோப்ளைன் ரொம்ப பெருசு இல்லையா, ரொம்ப ஹெவி, ரொம்ப பெருசு. ஆனால் அதோட ஹெவி, அதோட பெருசுன்றதை தாண்டி அது ரொம்ப தூரம் பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஹைட்டில் பறக்குதுன்னா அப்போ அதோட வெயிட்டை தாண்டி, அந்த வெயிட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 டன்னை தாண்டி பறக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை தான் நம்ம பாயிண்ட் மாஸ். அதனால தான் அது குட்டியாக நம்மளுக்கு தெரியுது. அதை பாயிண்ட் மாஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷன் மோஷன். ஒன் டைமென்ஷன் மோஷன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆப்ஜெக்ட் ட்ராவல் இன் அ ஸ்ட்ரைட் லைன். நம்ம எப்படி சொல்கிறோம், நம்ம கரெக்டாக நம்ம வந்து சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஆங்கிரி பேர்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆங்கிரி பேர்டில் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம இழுத்து கீழே விட்ட உடனே என்ன ஆகும்னா அது ஸ்ட்ரைட்டாக போய் விழுகும் இல்லைங்களா. அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ரெக்டிலினியர் இல்லை லீனியர் மோஷன் சொல்லுவோம். சரிங்களா, ரெக்டிலினியர் இல்லை லீனியர் மோஷன். த பொசிஷன் சேஞ்ச் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் டைம். ஒரு குறிப்பிட்ட டைம் படி அந்த பொசிஷன் என்ன ஆகுது, அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. எந்த டைமென்ஷன்ல, இன் ஒன் டைமென்ஷன். ஓகே, described by one coordinates. One coordinates the x axis இருக்கலாம் இல்ல y axis இருக்கலாம். x axis தான் என்ன, y axis னா என்ன, படுத்த மாதிரி இருக்கிறது x axis, நின்ன மாதிரி இருக்கிறது y axis. சரியா, இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கைன்னா மோஷன் அர்த்தம், மேட்டிக்ஸ்னா மேக்ஸ்ன்னு அர்த்தம். நம்ம மேக்ஸ் பற்றி, மோஷனோட மேக்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, சரி, மோஷன் இன் ஒன் டைமென்ஷனில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ஜர்க். ஜர்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் போடுவோம் பார்த்தீங்களா, பிரேக் போடுவோம்ல, சரட்டுன்னு போய் நிற்போம் பார்த்தீங்களா, அதுதான் ஜர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருவோம். கொஞ்சம் வந்து டார்க் பிளாக் பெனில் எழுதாம விட்டேன், ப்ளூ பெனில் எழுதுனால கொஞ்சம் பிளராக இருக்குது. ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் ஆர் பேத் லென்த்னா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்புறம் பார்ப்போம். டிஸ்டன்ஸ் ஆர் பேத் லென்த். டிஸ்டன்ஸ்னாலும் பேத் லென்த்னாலும் ஒன்று தான். இந்த லெசன்ஸில் வந்து உங்களுக்கு பேத் லென்த்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அது ஒன்றும் கிடையாது, டிஸ்டன்ஸ் தான், பாத் லென்த்னு அவங்க சொல்கிறாங்க. சரியா, the length of the actual path traveled by an object during motion. The length of the actual path traveled by an object during motion. motion timeல அந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்த் வந்து ஒரு பொருளால் ட்ராவல் பண்ணப்படுது. சரிங்களா, ஒரு பொருளால் ஒரு பொருள் வந்து ட்ராவல் பண்ணது ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல, அதுதான் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா, பை த ஆப்ஜெக்ட் ஆர் பாத் லென்த் இஸ் கால்ட் ஸ்கேலார் குவான்டிட்டி. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் எடுத்து தரேன், ஒரு
ஒரு அனிமேஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மூலமாக உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ்லாம் என்னன்னு தெரியும். பாருங்க, இந்த கார் வந்து மூவ் ஆகுது பாருங்க. இங்கிருந்து இந்த கார் வந்து மூவ் ஆகுதுன்னா இதைத்தான் நம்ம பாத் லென்த் சொல்லுவோம். இங்கே வந்து நின்றும் பாருங்க காரு, இதை வந்து பாத் லென்த்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இங்கிருந்து மூவ் ஆகி இங்கே வந்து நிற்கிறத வந்து பாத் லென்த். இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம பாத் லென்த்னு சொல்கிறோம். சரிங்களா? கார் வந்து ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகுது, அது வந்து டிஸ்டன்ஸ் இல்லை பாத் லென்த். ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து எப்படி ட்ராவல் பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கார் மூவ் ஆகி இங்கே போகிறது வந்து டிஸ்டன்ஸ். இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் கனெக்ட் பண்ணாலும் அதே தான், சேம் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு நான் சொல்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டியிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டி. இதுதான் இனிஷியல். கார் ஸ்டார்ட் ஆகிற இடம் இனிஷியல் வெலாசிட்டி, கார் வந்து எண்ட் ஆகிற இடம் வந்து ஃபைனல் வெலாசிட்டி. கார் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து முடிகிற இடம் வரையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ நீங்கள் கேட்கலாம், டிஸ்டன்ஸும் அதே தானே மேடம், கார் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து கார் முடிகிற வரையும் தானே டிஸ்டன்ஸ்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். சரி, இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இருங்க. இப்போ ஒரு கார், இந்த கார் இப்படி போகுது இல்லையா, இதே கார் திரும்ப வந்து இங்கே வந்து முடிஞ்சிருச்சுன்னா டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இந்த பக்கம் போகிறதையும் திரும்ப வர்றதையும் கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அந்த மாதிரி கால்குலேட் பண்ண மாட்டோம். பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரையும் கார் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போய் திரும்ப இங்கே வந்துருச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகிடும். கார் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போய் திரும்ப இருந்த இடத்துக்கே வந்துருச்சுன்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லென்த் ஆஃப் ஆக்சுவல் பாத், நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஆக்சுவல் பாத் இது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பார்த்தீங்களா? இதுதான் ஆக்சுவல் பாத், லென்த் ஆஃப் த ஆக்சுவல் பாத். சரிங்களா? அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் நம்ம, த லென்த் ஆஃப் த ஆக்சுவல் பாத். சரிங்களா? டிராவல்டு பை அன் ஆப்ஜெக்டால நகலப்படுது. சரிங்களா? டியூரிங் மோஷன் டைமில் கிவன் டைம் இன்டர்வல், குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல, இப்போ 2 மினிட்ஸ் நகண்டு போயிட்டே இருக்கு. 2 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 4 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 6 மினிட்ஸ், அப்படின்னா 2 மினிட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்கு இல்லையா டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி டைம் இன்டர்வல்ல அது போச்சுன்னா அதை டிஸ்டன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், இல்லை பாத் லென்த்னு சொல்லுவோம். இதோட குவான்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேலார் குவான்டிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வித்தவுட் டிரெக்ஷனே இருக்காது அந்த மெஷர்மெண்ட்ல. சரிங்களா? மெஷர்மெண்ட் வித்தவுட் டிரெக்ஷன், அதுதான் நம்ம வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். பாருங்க, இங்கே பாருங்க, ஏலேருந்து பிக்கு இப்படி போகலாம், இப்படியும் போகலாம், நேராகவும் போகலாம். சரிங்களா? இதை வந்து டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், இதையும் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், இதையும் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னா, இது கிடையாது டிஸ்பிளேஸ்மெண்ட், இதுவும் கிடையாது டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுல இருந்து இது வரையும் ஷார்ட் டிஸ்டன்ஸ், இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அதுதான் நான் கூட சொன்னேன், இனிஷியல் பாயிண்ட் டு final point, அதுதான் displacement. An object is directed from initial point to final point. இது வந்து வெக்டர் குவாண்டிட்டி. இதுல வந்து டிரெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டிரெக்ஷன்ல போகுது, இங்கே வந்து மேக்னிடியூடுன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்னிடியூட்னா ஒண்ணுமே கிடையாது, நீங்க மெஷர்மெண்ட் பண்ணுவீங்கல்ல 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர், அதுதான் மேக்னிடியூடுன்னு சொல்லுவோம். சரி, அடுத்து வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஏன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 22 மினிட்ஸ் வந்துருச்சு, லிட்ரலி ½ an hour நெருங்கிருச்சு. நம்ம அடுத்த வீடியோஸ்ல நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். டிஸ்டன்ஸ் ஆன டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்கறது மூலமா அது வந்து அந்த கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும்.